எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா திண்டுக்கல் சடன் ட்ரிப்பு. இப்போ டைம் என்னன்னா 5 மணி கூட ஆகலை. காலையில் எழுந்தாச்சு. 6 மணிக்கு ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது. போய் நேராக தான் போய் டிக்கெட் புக் பண்ணோம். டிக்கெட் கிடைக்குமா, அந்த ட்ரெயினில் போகுமான்னு தெரியல. கார் புக் பண்ணியிருக்கேன் ஃபாஸ்ட் ட்ராக்கில். ஸோ அப்படியே போய் கார் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சார்ஜர் இருக்கிறது பார்த்தீங்களா. இதுதான் கடைசி நேரத்தில் கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. மோர் தென் ப்ராப்ளம்ஸ் கிளம்பியாச்சு. காரனாக்கு செப்பல் செப்பல் செப்பல். பேக் எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துகிட்டேன். ரெண்டே கொடுத்தாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். திருப்பிங்கண்ணா. கார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன். பார்ப்போம் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. நம்ம கேட்ட ட்ரெயின் இருக்கா இல்லை திரும்ப பஸ்ஸில் தான் போகணுமான்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிக்க போகிறேன். காலையிலே காஃபி குடிக்கணும்ல. பஸ் ட்ரெயின் 6 மணிக்கு தான். வந்தே போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இது வந்து எக்கோவா ஏதோ சம்திங் கொஞ்சம் காசு கூட உள்ளது. நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறது வந்து அதுக்கு முந்தினபடி புக் பண்ணலாம். இது 900 வருது, அது 1500 வருது. இந்த இடத்துல இந்த சீட் தான். இப்படி இது வேறு. அது நம்ம 3 பேர் உட்கார்றோம், இல்லை 2 பேர் உட்கார்றாங்க. சீட் ஃபெசிலிட்டி கூட ஃபுட்டெல்லாம் இருக்கு. நான் ஃபுட்டெல்லாம் பிக் பண்ணல, ஏன்னா நான் இப்போ மார்னிங் 8:30க்குலாம் ஐ வில் பி தேர். ஸோ ஃபுட் புக் பண்ணி வேஸ்ட் இல்லை. இதே மாதிரி இருக்கிறது தான் 3 சீட்டட் இருக்கா. இப்போ தான் C11 வரணும். C2 போகிறதுக்கு விடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளை பார்த்தோன்னே மரியாதை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ். சரி ஓப்பன் ஆகும். இல்லை கேவலப்பட்டுரும். ஓப்பன் ஆகிட்டா இப்போ எத்தனாவது தந்திருக்கேன் தெரில. எந்த போர்டிங்கில் இருக்கனே தெரில. நான் பாட்டுக்கு வீர நடந்துக்கிட்டே இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தே பாரத்தில் ஏறிடுச்சு. எனக்கு விண்டோ சீட் தான். ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப விடியலை, அதெல்லாம் வெடிச்ச மாதிரி ஸ்வெட் ஆகுது. எங்கேருந்து வராது தெரியுமா? E1 E2 அங்கேருந்து C12 2 10 கமாண்ட்மெண்ட் தாண்டி வந்திருக்கேன். சரி போகிற வரல என்னென்ன காமெடிலாம் பண்ணுறோம். நம்ம வரதுக்கு முன்னாடியே நம்ம சீட்டில் வந்து நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எங்கே தெரியுமா? த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வந்தாலே பேட்டரி கேஜஸ் மேலே கூலி வைங்க வந்து சாப்பிட்றதுக்கு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. பக்கத்து சீட்டு யாரும் வராங்க. சரியாயிடுச்சு. ரொம்ப போகும் ட்ரெயின். சரி ஓகே, லெட்ஸ் சீ. இதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. காஸ்ட்லி நான் இந்த ரேட் 650 ரூபாய்க்கு நான் சென்னைக்கு படுத்துக்கிட்டே ஏசி பஸ்ஸில் போயிடுவேன் தெரியுமா. ட்ரிக் யூஸ் பண்ணி போயிடுவேன். சரி பரவாயில்ல, ஆசைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நானா பிரேக்ஃபாஸ்ட் வேணும் எதுவுமே சொல்லலை.
ஃபஸ்ட்டு இதில் கேட்டால் 890 டிக்கெட் சொன்னாங்க. வந்தே பாரத்தில் திண்டுக்கல் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவர் வேறு 650 பே பண்ணால் போதுங்க. நீ கூட தர மாட்டாங்க நான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால எனக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காத்தடிக்குது கொஞ்ச நேரம் செட் ஆயிரும். நல்லா இந்த ஃபுட்டு இருக்குது கீழேயே பாருங்கள். பிளாக் பாயிண்ட்லாம் இருக்குது. அடாப்டரோடய மாற்றிக்கலாம். பின் வேணும் பின்னுது இல்லைங்களா. இது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, நம்ம இறங்கிடுவோம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இதில் மாட்டி வச்சுருந்தாங்க. எடுத்து இதுக்கு வாட்டர் கேன். இப்போ என் ஃபோனை சார்ஜ் போட்டு வைக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா இப்போ தான் விடிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்துச்சு. 6 மணி 5 நிமிடம்னு போட்டிருந்தான். டைம் என்னன்னு தெரில. ஆமாம்மா கரெக்டாக 6 o'clock தான் இருக்குது. அந்த நேரம் தெரியுதா? நானே அது நான் இப்போதான் கிளியராக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியில் முன்னாடியே தெரியுது. எந்த மாதம்? அக்டோபரா? போன அக்டோபரில் எங்கே போனேன் தெரியுங்களா? மலேசியா போனேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில். இந்த டைம் வந்தே பாரத். செம்மையாக டைம் கீப் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மணி 6:05 கிளம்பிட்டு சிக்கு 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 சரிங்களா. வாட்டர் பாட்டிலெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஷாம் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? அது அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹலோ நல்லா சளி பிடிச்சிட்டு காலையில் நைட்டு ஏசி கொண்டு வந்தோம்னா அதனால் காலையில் இப்போ காரில் வந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ இருந்தால் இதுவும் ஏசி தான். எந்த அளவுக்கு ஒத்துக்குன்னு தெரில. வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டேன். வந்தே பாரத்தில் ட்ரெயினில் நம்ம பயணம் இதாக ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல்லை நோக்கி பயணம். திண்டுக்கல் சரி ரீச் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தந்திருக்காங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஐ ஃபீல் ரொம்ப காஃபாக இருக்குது. ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் சிரப் எப்போதுமே கையில் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த மாதங்கள் ஆரம்பித்தாலே நமக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடும். நான் இப்போ சிரப் குடிக்க போகிறேன். சிரப் குடிக்கணும்னா உனக்கு தூங்க வேற இல்லை. 4 o'clockலாம் எழுந்துட்டேன். சுஜி ஃபோட்டோ வேற பாத்ரூம்லாம் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது. பாருங்கள், சிங்க் பாருங்கள். திஸ் இஸ் வெஸ்டர்ன் டாய்லெட். எல்லாமே பக்காவாக இருக்குது. நானும் பக்காவாக இருக்கேன். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். இன்னும் வர ஆரம்பிக்கல, கம்மியாக இருக்குது. What's your name? Rekha. My new sister. Good girl. Bye. கிளம்பியாச்சு. தூக்கமே இல்லை. இப்போ ரிட்டர்ன் வந்து இப்போ மதுரை போயிட்டுருக்கேன். மதுரை வந்து அப்புறம் திருநெல்வேலி போகும். அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும்ப்பா. மதுரை டு திருநெல்வேலி போயாச்சு.
வா டயர் தெரிஞ்சுன்னு ஓட்டணும் வா. லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.